டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸில் பயோடெக்னாலஜியில் பாருங்கள், பிரின்சிபல்ஸ் அண்டு ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. இதில் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, தென் என்னென்ன மெத்தட்ஸை வந்து இதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். த சேம் டைம் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜியில் என்னென்ன இருக்குது, ஃபர்மெண்டேஷன், பயோரியாக்டர் இதெல்லாம் பார்த்து முடிச்சிருப்போம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ், இது எல்லாமே வந்து ஓவரால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நவ் வி டிஸ்கஸ் அபவுட் பயோடெக்னாலஜியில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் சாப்டர் 5ல் பாருங்கள். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை பற்றி நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இன்ட்ரொடக்ஷனில் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா என்னன்னுட்டு பாருங்கள். டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது த ப்ராசஸ் ஆஃப் க்ரோவிங் செல்ஸ் ஆர்டிஃபிஷியலி இன் த லெபார்ட்ரி. ஆர்டிஃபிஷியலாக நம்ம லெபார்ட்ரியில் வந்து செல்ஸை வந்து என்ன பண்ணுறது, க்ரோ பண்ணுற மெத்தட்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா டிஷ்யூ கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்து என்னவாகும்னா இன்வால்வ் ஆகும். அதற்கப்புறம் வந்து ப்ரொடியூசஸ் க்ளோன்ஸ் இன் விச் ஆல் ப்ராடக்ட் செல்ஸ் ஹேவ் சேம் ஜீனோடைப்ஸ். உருவாகுது இல்லைங்களா க்ளோன்ஸ், அது எல்லாமே வந்து ஜீனோடைப் மாதிரியே வந்து இருக்கும். இதனால் அஃபெக்டட் பை மியூட்டேஷன் டியூரிங் கல்ச்சர், அதாவது மியூட்டேஷன் இந்த கல்ச்சர் டைமிங்கில் வந்து அஃபெக்டட் ஆகிறது ரொம்ப கம்மி. ஓகே, பிளான்ட் கல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிளான்ட் கல்ச்சர், வாட் இஸ் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிடிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் க்ரோவிங் பிளான்ட்ஸ் செல்ஸ், டிஷ்யூஸஸ், ஆர்கன்ஸ், சீட்ஸ் ஆர் அதர் பிளான்ட் பார்ட்ஸ் இன் எ ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் ஆர் நியூட்ரியன்ட் மீடியம். இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த நியூட்ரியன்ட் மீடியமில் வந்து ஸ்டெரைல் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது, இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது. ஓகேங்களா? இதுதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய இன்ட்ரொடக்ஷன். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை வந்து லத்தீனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாருங்கள். லத்தீன் நேமில் வந்து பிளான்ட்ஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன் வெட்ரோ. என்னது? இன் விட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதனுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கிளாஸ், அதாவது இன் கிளாஸ் கண்ணாடி அல்லது டெஸ்ட் டியூப். ஒரு டிஷ்யூவை வந்து டெஸ்ட் டியூப்லேயோ அல்லது கிளாஸ்லேயோ வச்சு என்ன பண்ணுறது, நாம் க்ரோ பண்ணுற மெத்தட்ஸ்க்கு தான் என்ன சொல்கிறாங்க, இன் வெட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. டிஷ்யூ கல்ச்சருக்குடைய மீனிங் லத்தீனில் வந்து என்னது, இன் வெட்ரோ. இட் மீன்ஸ் இன் கிளாஸ் ஆர் டெஸ்ட் டியூப். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய டெக்னிக்யூஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்காகவும் தென் பிளான்ட் ரிசர்ச்சஸ்க்காகவும் வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அட் த சேம் டைம் இது இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பென்சபிள் டூல் ஃபார் ரீஜெனரேஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ். டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ்க்கு ஒரு முக்கியமான டூலாக வந்து இது பயன்படுது. அட் த சேம் டைம் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மெயின் அப்ளிகேஷன்ஸ், சில மெயின் அப்ளிகேஷன்ஸை தவிர எதற்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்றத வந்து பாருங்கள். குளோனல் ப்ராபகேஷன்ஸ், எலைட் வெரைட்டிஸ், கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் என்டேஜ்டு பிளான்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ், germ plasm preservation, industrial production of secondary metabolics, இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூசஸ் ஆகுது. அதற்கப்புறம் இந்த டாப்பிக்கில் நாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தோன்னா, இதில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸுடைய ஹிஸ்ட்ரிஸ், தென் டெக்னிக்யூஸ், டைப்ஸு, தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் அண்டு அவேர்னஸ், இதனால் வந்து எத்திக்கல் இஷ்யூஸஸ் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சிக்க போகிறோம். சரிங்களா? தட்ஸ் ஆல். இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது வந்து ஒரு 20th செஞ்சுரியில், எப்பப்பா 20th செஞ்சுரியில் தான் வந்து இது என்னவாச்சு, பிகினிங் ஆச்சு. இதில் ஹெபர் லேண்டன்ட் அப்படின்றவர், இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா?
இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா லாமியம் பர்பூரியம், என்னது லாமியம் பர்பூரியம் அப்படின்ற பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ட் மீசோஃபில் டிஷ்யூ இருக்குது இல்லைங்களா, லீஃபில் இருக்கும். அந்த மீசோஃபில் டிஷ்யூவில் வந்து என்ன பண்ணியிருக்காருனா எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டை வந்து உருவாக்கியிருக்காரு. இவர் வந்து பிளான்ட்டில் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. சரிங்களா, ஹி இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கேரல் அப்படின்றவங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா அனிமல்ஸில், சரிங்களா, அனிமல்ஸில் வந்து ரிசர்ச் பண்ணவர். பிளான்ட்டில் பண்ணவர் ஹெபர்லாண்டன். எந்த பிளான்ட்டில் பண்ணியிருப்பார், லாமியம் பர்பூரியம் அப்படின்ற பிளான்ட்டில் எந்த இடத்துல பண்ணார், மீசோஃபில் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து எடுத்து செஞ்சுருக்கார். சரிங்களா, இதுதான் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வந்து உருவானதுக்கு ஒரு பிகினிங், ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா, இந்த பிளான்ட் ஹிஸ்ட்ரி வந்து டிஷ்யூ கல்ச்சருடைய ஹிஸ்ட்ரி வந்து உனக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு முறை வந்து பார்த்துக்கோ. யங் பிளான்ட்ஸ் ஆஃப் ஆர்கிட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1920s வந்து க்ரோ பண்ணியிருப்பாங்க குளோனல் ப்ராபகேஷன்ஸ் மூலமாக. சரிங்களா, அதற்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் மீடியம் அப்படின்னா மொராஜ் அண்டு ஸ்கூச் மீடியம், அதாவது எம்எஸ் மீடியம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா, இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், அதாவது 902 என்னவாச்சு, இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ஸ் வந்து உருவானது. 902க்கு அப்புறம் 904. ஸோ என்னென்ன ஹிஸ்ட்ரி அப்படின்றத ஒரு முறை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வர விஷயங்கள் எல்லாம் சம் மெம்பர்ஸ், அதாவது நீட் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து தேவைப்படும். எந்த இயரு, யார் உருவாக்குனாங்க அப்படின்றதெல்லாம். ஹெபர்லாண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து எம்ப்ரியோஸ் மெச்சூர் சீட்ஸ் வந்து உருவாச்சு. தென் கோட்டி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணாங்க, ஆப்டைனிங் ஐசோலேட்டட் ரூட் டிப்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி அதன் மூலமாக இன்ஆர்கானிக் மீடியாவை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் ஃபஸ்ட்டு பிஜிஆர் ஐஏஏ டிஸ்கவர்டு, இண்டோலசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம், அதை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து விட்டமின் பிக்கும் பிஜிஆர் அப்படின்ற கல்ச்சருக்கும் வந்து மீசோஃபில் தியேசிஸ் மூலமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் டுபாக்கோட க்ரௌன் கால் கல்ச்சரை வந்து ஃபார்ம் பண்ணது. இந்த மாதிரி பிளான்ட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதை வந்து பிளான்ட் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ மெனி ஹிஸ்ட்ரிஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன், ஒரு முறை இதை வந்து பாருங்கள். ஓகே, எம்எஸ் மீடியம்னா என்ன, அதுக்கப்புறம் குஹா அண்ட் மகேஸ்வரி என்ன பண்ணியிருக்காங்க, ஹேப்ளாய்டு பிளான்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து ஆப்டைன் பண்ணாங்க. அதற்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸுடைய ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது. அதற்கப்புறம் வந்து பாருங்கள் டிஸ்கவரி ஆஃப் ட்ரீஐ பிளாஸ்மிட்ஸு. தென் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து எக்ஸாம்பிளோடு கொடுத்துருப்போம், ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரிங்களா, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஹிஸ்ட்ரி ஃபார் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இப்போ வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸை பார்க்கலாம். See the basic concept of plant tissue culture. இந்த கான்செப்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு கவனிச்சோன்னா டோட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் அண்டு ரீடிஃப்ரென்ஷியேஷன். இதுதான் வந்து டிஷ்யூ கல்ச்சருடைய பேசிக் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நோ அபவுட் வாட் இஸ் டோட்டிபொட்டன்சி. டோட்டிபொட்டன்சின்னா என்ன அப்படின்றத பாருங்கள். See the டோட்டிபொட்டன்சி. டோட்டிபொட்டன்சி மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு ஆக்குத்திறன் அப்படின்னு பேர். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவ் பிளான்ட் செல்ஸ் தட் they have the genetic potential when cultured in nutrient medium to give rise to a complete individual plant. அதாவது ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா மரபியல் திறன் அப்படின்னு பேர். புரியுதுங்களா, அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா லிவிங் பிளான்ட்ஸை வந்து எடுத்து நாம் ஒரு மீடியமில் வந்து வச்சு க்ரோ பண்ணுறோம். அந்த மாதிரி க்ரோ பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து கம்ப்ளீட்டான பிளான்ட்டாக வந்து இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக வந்து வளர்க்கக்கூடிய ப்ராசஸ்க்கு தான் நேம் என்னது, டோட்டிபொட்டன்சி. புரியுதுங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா என்னன்னு கவனிச்சோன்னா
the process of biochemical and structural changes by which cells become specialized in form and function. அதாவது பயோகெமிக்கல்லையும் தென் ஸ்ட்ரக்சரல்லையும் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ஸ்பெஷலைஸ்டு பண்ணி அதை ஃபார்மாகவும் ஃபங்க்ஷன்ஸாகவும் மாற்றுறது தான் வந்து என்னது டிஃப்ரென்ஷியேஷன். இதில் டோட்டி பொட்டன்ஷிக்கான டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா செல்ஸை வந்து எக்ஸ்பிளான்ஸை வந்து எடுத்துடுறோம். அந்த எக்ஸ்பிளான்ஸை வந்து என்ன பண்ணுறோன்னா நியூட்ரியன்ட் மீடியமில் வச்சு க்ரோ பண்ணுறோம். முடிஞ்சதுக்கப்புறம் அது கேலஸ் இன்டியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து எம்ப்ரியோ ஸ்டார்ட் ஆகுது. லேட் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணுறோன்னா பிளான்ட்லெட்டாக உருவாகக்கூடிய பிளான்ட்லெட்டை அகெயின் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் வந்து என்னது டோட்டி பொட்டன்ஷி. சரிங்களா? See the redifferentiation. Redifferentiation means further differentiations of already differentiated cell into another type of cell. For these examples, when the component of cells callus have the ability to form a whole plant in nutrient medium, the phenomenon is called redifferentiations. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே டிஃப்ரென்ஷியேட்டட் ஆன செல்லை வந்து என்ன பண்ணுறது, மேலும் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகாமல் மற்றொரு செல்லாக வந்து என்ன பண்ணுறது, அனதர் செல்லாக வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மீடியம்லேருந்து என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணுறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறது, ரீடிஃப்ரென்ஷியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் டீடிஃப்ரென்ஷியேஷன். Dedifferentiations means the phenomenon of the reversion of mature cells of the meristematic state leading to the formation of callus is called dedifferentiation. These two phenomena of redifferentiations and dedifferentiations are the inherent capacities of living plant cells or tissues. This is called dedifferentiations. Okay, I mean இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கவனிச்சோன்னா, டீடிஃப்ரென்ஷியேஷனில் பொறுத்த வரைக்கும் மெச்சூரான செல்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து எகெயின் என்னவா மாறும், கேலஸ்னால் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸஸாக வந்து மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸஸாக மாறிடுச்சுன்னா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லிவிங் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்னவாகும்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகும், அதுக்கப்புறமா வந்து டீடிஃப்ரென்ஷியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்து அது வந்து ஒன்றா சேருச்சுன்னா அதற்கு நேம் தான் வந்து என்னது டீடிஃப்ரென்ஷியேஷன்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் இனஃப் யுவர் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ். ஓகேங்களா? See there, PTC அப்படின்னா என்னன்னு கவனிச்சுக்கோங்க. PTC means plant tissue culture. It is used to describe the in vitro and aseptic growth of any plant part on a tissue culture medium. டிஷ்யூ கல்ச்சர் மீடியமில் எக்ஸ்பிளான்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, க்ரோ பண்ணுற மெத்தட்ஸ்க்கு தான் பிடிசி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வந்து கவனிங்க. See there, அந்த பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றது பாருங்கள். பிடிசியோடைய பிரின்சிபல்ஸ்: the plant part or explant must be selected and isolated from the rest of plant body. பிளான்ட் பாடி வந்து ரெஸ்டாக இருக்கப்போ மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்பிளான்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து த எக்ஸ்பிளான்ட் மஸ்ட் பி மெயின்டைன்டு இன் கண்ட்ரோல்டு ஃபிசிக்கலி அண்டு கெமிக்கலி டிஃபைன்டு கண்டிஷன்ஸ். அது வந்து ஃபிசிக்கலாகவும் தென் கெமிக்கலாகவும் என்ன பண்ணணும், அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் தென் நியூட்ரியன்ட் மீடியமுக்கும் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அந்த பிளான்ட்டுக்கு இருக்கணும். சரிங்களா? இங்கே எக்ஸ்பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்பிளான்ட்ஸ் மீன்ஸ் த டிஷ்யூ டேக்கன் ஃப்ரம் எ செலக்டட் பிளான்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு டு எ கல்ச்சர் மீடியம் ஆஃப்டர் டு எஸ்டாப்ளிஷ் எ நியூ பிளான்ட். ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டை, கேரட் பிளான்ட்டோ பொட்டேட்டோவோ ஏதோ ஒரு பிளான்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. செலக்டடாக எந்த பிளான்ட்டை வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த பிளான்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கல்ச்சர் மீடியத்துக்கு வந்து நீ மாற்ற போகிற. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா எக்ஸ்பிளான்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது? நெக்ஸ்ட் ஒன் வந்து லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பிடிசி. பாருங்கள், இந்த மாதிரியான லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கணும். இங்கே பிக்சரில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும், அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ்க்கு வந்து இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க. லெபார்ட்டரியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து பிடிசிக்கு தேவை அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கிளாஸ்வேர் அண்ட் ஓவன்ஸ் ஃபார் ட்ரையிங் கிளாஸ்வேர். அதாவது கிளாஸ்வேர்ஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் தென் அதை காய வைக்கிறதுக்கான ஓவன்ஸும் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அடுத்தது வந்து மீடியம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்து ஆட்டோக்ளேவ் மெத்தட்ஸும் தென் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அண்ட் பிஹெச் மெத்தட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா ஸ்டெரைல்ஸ் ரூம் வித் லேமினார் ஏர்ஃப்ளோ பெஞ்ச். லேமினார் ஏர்ஃப்ளோ பெஞ்சஸும் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன்ஸ் யூனிட் கால்டு ஹை எஃபிஷியன்சி particulate air filter to maintain aseptic condition. அதாவது HPA தென் வந்து இந்த லேமினார் ஏர்ஃப்ளோ பெஞ்ச் இது எல்லாமே வந்து லேபில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கல்ச்சர் ஃபெசிலிட்டிஸ். கல்ச்சர் ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் க்ரோவிங் the explant inoculated into culture tubes at 22 to 28 degrees Celsius with illuminations of light 2400 lux with a photo period of 8 to 16 hours and a relative humidity of about 60%. இதில் கல்ச்சர் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் டியூப்பில் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகுது இல்லைங்களா, அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஹீட் தரணும், தென் வந்து லைட் வந்து எவ்வளோ மினிமமாக ப்ரெசென்ட் பண்ணணும், தென் அதாவது ஃபோட்டோ ப்ரியர்ஸ்ன்னு சொல்லுவோம், தென் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அதை வைக்கணும், தென் எந்த அளவுக்கு வந்து ஹியூமிடிட்டி ஈரப்பதம் வந்து அந்த கல்ச்சர் பிளான்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கல்ச்சர் ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து 5.32 வந்து பாருங்கள் டெக்னிக்யூஸ் இன்வால்வ்டு இன் பிடிசி. இதில் ஸ்டெரிலைசேஷன்ஸ் தென் மீடியா ப்ரிப்பரேஷன்ஸ் தென் வந்து கல்ச்சர் கண்டிஷன்ஸ் தென் இண்டக்ஷன் ஆஃப் கேலக்ஸ் தென் வந்து எம்ப்ரியோஜெனிசிஸ் தென் ஹார்டனிங் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. கவனி சீதர் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸுடைய மேஜர் ஸ்டெப்ஸ் வந்து கவனிங்க. செலெக்ஷன்ஸ் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூ, அதாவது எக்ஸ்பிளான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், செலெக்ஷன் பண்ணிடுறோம். அதில் வந்து பட்டு லீஃபு ரூட்டு ஜைகோட்டிக் எம்ப்ரியோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பார்ட்ஸை வந்து எடுத்து என்ன பண்ணுறது, நம்ம எக்ஸ்பிளான்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. சரிங்களா? இது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஸ்டெரிலைசேஷன். ஸ்டெரிலைசேஷன்ஸ் மீன்ஸ் கவனி இதில் எக்ஸ்பிளான்ஸ் ஆர் டிஷ்யூஸ் மஸ்ட் பி ஸ்டெரலைஸ்டு டு ரிமூவ் மைக்ரோபியல் கண்டாமினேஷன்ஸ். அதாவது எந்த வகையான தொற்றுமே இல்லாத ஒரு இதுவாக வந்து ஸ்டெரிலைசேஷன்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். இந்த ஸ்டெரிலைசேஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் சப்டைப்ஸ் இருக்குது. கவனிங்க அது என்ன அப்படின்றத. எந்த வகையான நோய் தொற்றுமே இல்லாத ஒரு பிளான்ஸை வந்து நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதற்கப்புறமா அதை வந்து ஏசெப்டிக் என்விரான்மெண்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம், மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். கவனிங்க இதில் பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஏசெப்டிக் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் இருக்குது. இதில் வந்து ஸ்டெரிலைசேஷன் கிளாஸ்வேர்ஸு ஃபோர்சிப்ஸு ஸ்கேல் பெல்ஸ் தென் ஆல் அசசரிஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவோன்னா ஸ்டெரிலைசேஷன்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோக்ளோவிங்கில் வந்து 121 டிகிரி செல்சியஸில் வந்து வைப்பாங்க. அது வந்து 50 to 30 மினிட்ஸ் வந்து வச்சு அதற்கப்புறமா என்ன பண்ணுவாங்க 70% ஆஃப் எத்தனாலில் வந்து மூழ்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளேம் பண்ணி கூலிங் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஏசெப்டிக் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூமுடைய ஸ்டெரிலைசேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸ்டெரிலைசேஷன்ஸ் ஆஃப் கல்ச்சர் ரூம். இந்த கல்ச்சர் ரூமை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் அண்டு வால்ஸ் ஆர் வாஷ்டு ஃபஸ்ட்டு டிட்டர்ஜென்ட்னால் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு 2% ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைடையும் தென் 95% ஆஃப் எத்தனாலையும் வந்து அந்த வால்ஸில் வந்து இது பண்ணுவாங்க. அதற்கப்புறம் லேமினார் ஏர்ஃப்ளோ மூலமாக எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு 95% எத்தனாலையும் தென் வந்து யூவி ரேடியேஷன் வந்து 50 மினிட்ஸ் வந்து அந்த ரூமுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூட்ரியன்ட் மீடியம். ஸ்டெரிலைசேஷன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ட் மீடியம் வந்து பாருங்கள். இதில் பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் மீடியா வந்து டிஸ்பென்ஸ்டு ஆகிறது வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸில் பொறுத்த வரைக்கும் பிளாக்டு வித் நான் அப்சர்பண்ட் காட்டன் ஆர் சீல்டு வித் பிளாஸ்டிக் ப்ளஷர்ஸ் அண்ட் தென் ஸ்டெரிலைஸ்டு யூஸிங் ஆட்டோக்ளேவ் அட்
121°C. அதாவது இந்த மினிட்ஸ்க்கு வந்து இது பண்ணுறப்போ ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்டோக்ளோவ்னால் க்ளோஸர் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஹார்மோன்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டெரலைஸ்டான அந்த இதன் மூலமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா வந்து 0.2 mm டயாமீட்டரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்ச்சர் மீடியம்க்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு அதற்கப்புறம் லேமினார் ஏர் ஃப்ளோ சாம்பர்ஸ் மூலமாக அந்த இதை ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணிடுவாங்க, கண்டிஷன்ஸ் அந்த மீடியமில் இருக்கக்கூடிய இதை வந்து ஸ்டெரைல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது வந்து அனதர் ஒன் ஸ்டெப். அடுத்து கவனிங்க, ஸ்டெரலைசேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ஸ். ஸ்டெரலைசேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ஸில் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் வந்து யூஸஸ் பண்ணுறது, tissue culture should be surfaced sterilized by first exposing the material in running tap water. ரன்னிங் டேப் வாட்டர் மூலமாக வந்து என்ன பண்ணும், அந்த மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து ஸ்டெரலைசேஷன் ட்ரீட் பண்ணி அதில் 0.1% ஆஃப் வந்து மெர்க்குரி குளோரைடையும் 70% வந்து என்ன பண்ணணும், எத்தனாலையும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து லேமினார் ஏர்ஃப்ளோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா அனுப்பணும். சரிங்களா? அதுக்குள்ளே வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், மீடியாவுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பாரு. மீடியா ப்ரிப்பரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் டிஷ்யூ கல்ச்சர், அந்த டிஷ்யூ கல்ச்சரை வந்து சக்ஸஸான அதாவது ஸ்டெரலைசேஷன்ஸ் பண்ணி சம் மெத்தட்ஸ் வந்து இருக்கும். மெயின்டெனன்ஸ் அதாவது ஏசெப்டிக் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்துட்டீங்க, ரூமை ஃபுல்லாக வந்து கல்ச்சர் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஸ்டெரலைசேஷன் பண்ணி நியூட்ரியன் மீடியாவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அதற்கப்புறமா மீடியாவில் வந்து என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறது, இதில் மீடியா அப்படின்னா மீடியம் அப்படின்னு பேர். சரிங்களா? காம்போசிஷன்ஸ் ஆஃப் க்ரோத் மீடியம், க்ரோத் மீடியத்தில் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அதாவது ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹார்மோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும், கல்ச்சர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். அதில் டெம்பரேச்சர், pH, லைட், ஹியூமிடிட்டி இதை மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. இதில் எந்த வகையான சிங்கிள் மீடியம் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் ஆப்டிமம் க்ரோத் ஆஃப் பிளான்ட், இதில் ஏதாவது ஒன்று வந்து அந்த பிளான்ட் டிஷ்யூ வந்து என்ன பண்ணுன்னா மெயின்டெனன் பண்ணிக்கும். ஷூட்டபுள் நியூட்ரியன் மீடியம் கிடச்சதுக்கப்புறமா அந்த டிஷ்யூ கல்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது ஒன்று. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எம்எஸ் மீடியம்னா என்ன, முரேஷ்னிக் ஸ்கூச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முராஷ்கி அண்டு ஸ்கூச் மீடியம் அப்படின்றது இது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மீடியம் எம்எஸ் மீடியம் அப்படின்றது. இதில் வந்து கார்பன் சோர்சஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். கார்பன் சோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து விட்டமின்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். இந்த மீடியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலேஷன்ஸ் அவைலபிள் ஃபார் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அதாவது இதில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ்க்கு தேவையான எல்லா வகையான ஃபார்முலேஷன்ஸும் இருக்கும். அதர் தென் எம்எஸ் ஆர் B5 மீடியம், அதாவது எம்எஸ் மீடியமை தவிர B5 மீடியம் அப்படின்னா கம்பர்க் அண்ட் டட்டால் இவங்களோட இதுதான் வந்து 1968 வந்து இந்த மீடியம் வந்து இதாச்சு. இதில் ஒயிட் மீடியம், தென் நிஸ்ட் மீடியம் பாரு, ஒயிட் மீடியம், நிஸ்ட் மீடியம், தென் a medium may be solid or semi-solid or liquid. For solidification, a gelling agents such as agar is added. அகார் ஜெல் மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மீடியமில் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது இத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸான மீடியம்ஸ் வந்து இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிளான்ட் க்ரோத் கண்டிஷன்ஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? சி அகார்னா என்னன்னு பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் மீசிலேஜினியஸ் பாலிசாக்ரைடு ஆப்டைன் ஃப்ரம் மேரைன் ஆல்கே, அதாவது கடலில் வாழக்கூடிய ஒரு ஆல்கேலேருந்து சீவீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுறது, எடுத்த பாலிசாக்ரைட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இட் இஸ் யூஸ்டு ஃபார் சாலிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ், ஏதாவது இந்த மீடியா ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக வந்து இது பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? சீதர் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான, அதாவது நீ வந்து பிடிசி கல்ச்சர்ஸ்க்காக வந்து பிளான்ட்டை வந்து எடுத்துக்கிறீங்க இல்லையா, இது அதாவது பேசிக் ஸ்டெப்ஸாக பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸில் வந்து பாருங்கள், ஒரு பிளான்ட்டை வந்து நாம் என்ன பண்ணுறோம், பாக்டீரியா தென் ஃபங்கஸ் இந்த மாதிரியான மைக்ரோப்ஸ் உடைய இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாத ஒரு பிளான்ட்டாக, ஹெல்த்தியான பிளான்ட்டாக நாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா அதிலேருந்து நாம் என்ன பண்ணுறோன்னா, ஏதாவது ஒரு போர்ஷன்லேருந்து ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் லீஃப் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய மீசோஃபில் டிஷ்யூ மூலமாக என்ன பண்ணுறோன்னா ஒரு டிஷ்யூ சாம்பிளை வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு கல்ச்சர் மீடியம்க்கு வந்து ஸ்டெரலைசேஷன் பண்ணி முடிச்சிடுறோம். அதற்கப்புறம் அது அன்டிஃப்ரென்ஷியேட்டடான கேலஸாக வந்து மாற்றிடுறோம். மாற்றினதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணுறோம், கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து வச்சு
செப்பரேட்டடாக சிங்கிள் செல்லாக வந்து என்ன பண்ணுறோன்னா கல்ச்சர் பண்ணுறோம். கல்ச்சர் பண்ணதை வந்து என்ன பண்ணுறோன்னா டெஸ்ட் டியூப்பில் வச்சு இதை ஃபார்ம் பண்ணுறப்போ அகார் மீடியத்தை சேர்த்து ஃபார்ம் பண்ணுறப்போ இந்த மாதிரி பிளான்ட்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் உடைய பேசிக் டெக்னிக் யூஸ். ஓகே, see the culture conditions. கல்ச்சர் கண்டிஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் pH வந்து 5.6 to 6.0 வரைக்கும் தான் இருக்கணும். சரிங்களா, இந்த ரேஷியோக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. நார்மலாக வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து +or- 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட குறைய இருக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹியூமிடிட்டி அண்டு லைட் இன்டென்சிட்டி. ஹியூமிடிட்டி அண்ட் லைட் இன்டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 50 to 60% வந்து இருக்கலாம். தென் ஃபோட்டோ பீரியட் வந்து 16 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி தரணும். இலுமினேஷன் ஸ்கூல் ஒயிட் ஃப்ளோரசன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 1000 லக்ஸஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா, திஸ் இஸ் த ஹியூமிடிட்டி அண்ட் லைட் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏரேஷன். காற்றோட்டம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஷேக்கிங் த ஃப்ளாஸ்க் ஆர் டியூப்ஸ், லிக்யூட் கல்ச்சர்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் ஷேக்கர்ஸ் ஆர் ஏரேஷன்ஸ் ஆஃப் த மீடியம் பை பாசிங்ஸ் வித் ஃபில்டர் ஸ்டெரலைஸ்டு ஏர். அதாவது ஃபில்டர் ஸ்டெரலைஸ்டு ஏர்ஸை வந்து இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பொறுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஷேக்கிங்ஸோ இல்லை வேறு ஏதான ஒரு இதுவோ வந்து இந்த மீடியம்க்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து இண்டக்ஷன் ஆஃப் கேலக்ஸ். என்னது இண்டக்ஷன் ஆஃப் கேலக்ஸ்? இதுதான் வந்து நாம் என்ன சொல்லுவோம், கேலக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 1 அதாவது 1லேருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணலான்னா லீஃபில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டெம்மு, டியூபர், ரூட்டு இந்த மாதிரியான எந்த வகையான இதையும் வந்து என்ன பண்ணலான்னா எடுத்துகிட்டு அதை வந்து எம்எஸ் நியூட்ரியன் மீடியம்க்கு வந்து சப்ளிமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆக்சின்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஸோ இங்கே மேலே டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்து இண்டக்ஷன்ஸ் அதாவது கேலஸை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு தான் பேர் வந்து என்னது இண்டக்ஷன். இதில் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் செல் டிஷ்யூஸஸ் வந்து என்ன பண்ணுன்னா இன்வெட்ரோ கல்ச்சர் மீடியத்தில் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இன்வெட்ரோ கல்ச்சர் மீடியத்தில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து எம்ப்ரியோஜெனிசஸ். எம்ப்ரியோஜெனிசஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் ஆகிட்டு அதன் மூலமாக சொமேட்டிக் எம்ப்ரியோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹார்டனிங். ஹார்டனிங் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹார்டனிங். ஹார்டனிங்கில் பொறுத்த வரைக்கும் இன்வெட்ரோ வந்து ரெக்கையர் ஆயிடுச்சு. ஹார்டனிங் பீரியட் அண்ட் சோஃபேக் ட்ரான்ஸ்ஃபர்டு டு க்ரீன் ஹவுஸ் ஆர் ஹார்டனிங் சேம்பர். ஹார்டனிங் சேம்பர்ஸில் வந்து ஃபார்ம் பண்ணுறது என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அந்த பிளான்ஸை எடுத்துகிட்டு போகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்னது ஹார்டனிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளான்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, அதில் பிளான்ட்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அந்த பிளான்ட்லெட்ஸை வந்து ஹியூமிட் சேம்பர்ஸ் மூலமாக என்ன பண்ணுறதுனா டிஃப்யூஸ்டு லைட் ஃபார் அக்குமுலேஷன்ஸ். ஸோ enable them to grow under normal field condition. நார்மல் ஃபீல்டு கண்டிஷன்ஸ்க்கு வளரக்கூடியதாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணுறது மாற்றுறது. இதுதான் வந்து என்னது ஹார்டனிங். பாருங்கள், ஸோ இங்கே பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா, ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஸோ கேலஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதற்கப்புறம் வந்து ஆக்சின்ஸ் இந்த மாதிரியான என்ன சொல்கிறது நியூட்ரியன்ஸ் இந்த பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இதில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு நாம் ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா, அதாவது ரூட்டடான ஷூட்ஸ் வந்து இருக்கும், அதன் மூலமாக பாட்டட் அதாவது டீஃப்ளாஸ்க்டு ஹார்டன்ட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதன் மாதிரி நாம் வந்து என்ன பண்ணுறது பிளான்ட்ஸை வந்து க்ரோ பண்ணுறது. இதுதான் வந்து ஹார்டனிங், இந்த ஸ்டேஜஸ்க்கு வர்றது. ஓகே, அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ்.